உங்கள் நண்பன் பிரசாந்த். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஸோ மதிய வணக்கம். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கோயம்புத்தூரில் இருக்க பீலமேடு, அதாவது ஏர்போர்ட், அதை பற்றி தான் பேச போகிறேன். அதுக்கு எனக்கு உதவி பண்ணது இந்த கூகுள். சரி, நான் இது கூகுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த சொல்ல போகிறேன். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லேருந்து 400 சீட்டு இதுலேருந்து 250 சீட்டு வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம சிங்கப்பூர் போகிறோன்னா 12,000லேருந்து 15,000 வரைக்கும் காசு செலவாகும். அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்போர்ட்டு எடுக்கணும். ஒரு வேளை நம்ம பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு சரியான ஆவணங்கள்லாம் சரி பார்த்து நம்ம பர்த் சர்டிஃபிகேட், சோல்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ரெடி பண்ணி அதை நம்ம கொடுத்துட்டு நம்ம வெரிஃபிகேஷனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காவல் நிலையத்திலேருந்து நம்மளுக்கு வீட்டுக்கு வருவாங்க நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண. அதுவும் போட்டிருக்கு. அதுபோக பார்த்திங்கன்னா இந்த இந்த பீலமேட்டில் இருந்து ஏர்போர்ட் கிடச்சதுன்னா நம்ம அங்கேருந்து நம்ம பயணம் பண்ணோம்னா ஸோ இவ்வளோ தான் செலவாகும். இன்டர்நேஷ்னலுக்கு எவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியல, நான் போனதில்லை. நான் ஏர்போர்ட்லேயே நான் போனதில்லை, ஏரோப்ளைன்லேயும் நான் போனதில்லை, அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதுபோக பார்த்திங்கன்னா நான் இன்னும் பாஸ்போர்ட்டு நான் எடுத்தது கிடையாது. நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். அது போக பார்த்திங்கன்னா 40 சீட்டும் இருக்குது பீலமேட். அவ்வளோதான் இருக்குது வெரிஃபிகேஷன். கூகுள் தான் இதுக்கு உதவி பண்ணிச்சு எனக்கு. அது சொல்லி போட்டு பார்த்தேன், அது விவரம் சொல்லுச்சு. அப்புறம் இதில் என்ன ஒரு விஷயன்னா 250 400 சீட்டு ஃபுல்லாக போகுன்றாங்க. அது போக பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், அபுதாபி அந்த மாதிரி இடத்துக்கும் போகுங்கிறாங்க. அது மட்டும்தான் வந்துச்சு, மற்றபடி வேறு ஊரை பற்றி வரல. ஓகே, இதை பற்றி தான் சொல்லணும்னு வந்தேன். உங்கள் நண்பன் பிரசாந்த். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நானும் உங்களோட ஜேர்னியில் எப்பயுமே கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் கூகுள். ஓகேவா? ஸோ கூகுளுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோ போட்டதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஓகே, பாய். சொல்ல மறந்துட்டேன், இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி போய்க்கலாமா இல்லை ஃபேமிலிக்கு புக் பண்ணால் எவ்வளோ செலவாகுன்றது எனக்கு தெரியல. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸு இப்படி இருந்ததுங்க, ஏர்போர்ட்டில் இதெல்லாம் நடந்தது, இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது உங்களால் முடிஞ்சது கமெண்டில் சொல்லுங்கள். பாய். உங்கள் நண்பன் பிரசாந்த்.